अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். ஸ்லோகத்திலே ஒவ்வொரு பத்ததியிலேயும், அதாவது ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமைதான் ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது. அதற்கு பல பல பத்ததிகளாக அமைத்திருக்கிறார். ஒவ்வொரு பத்ததியிலே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மிக அழகாக விவரிப்பது அது வேதாந்த தேசிகனுக்கே உரிய ஒரு தனி பெருமையாகும். இப்பொழுது இந்த பாதுகா சகஸ்திரத்திலே நாம் நாத பத்ததி என்கிற பத்ததியை பார்க்கிறோம். இது 14வது பத்ததி. இந்த நாத பத்ததியில் என்ன தெரிவிக்கிறார்? அந்த பாதுகை என்கிறதிலிருந்து எழக்கூடிய நாதம், ஒலி இருக்கிறதோ இல்லையோ, அந்த ஒலியினுடைய பெருமையை தெரிவிப்பதற்காக மட்டும் 100 ஸ்லோகங்களை அருளி செய்திருக்கிறார். இப்பொழுது நாம் பாதுகா சகஸ்திரத்திலே 417வது ஸ்லோகத்தை நாம் முதலிலே பார்க்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? இந்த எம்பெருமான் தன்னுடைய திருவடிகளிலே பாதுகையை சமர்ப்பித்து கொண்டு எழுந்தருளுகிறான். எழுந்தருளுகிற பொழுது அந்த பாதுகையிலிருந்து ஒலி எழுகிறது அல்லவா? அதாவது அந்த குமிழிலே இருக்கக்கூடிய பரற்கற்கள், இரத்தின கற்கள், அவைகளெல்லாம் ஒலியை எழுப்புகிறது. அந்த ஒலி என்ன தெரிவிக்கிறது என்று பார்த்தால், சாதுக்களை பயப்பட வேண்டாம், அஞ்சேல் என்று சொல்லுவது போல இருக்கிறது. நல்லவர்களை பார்த்து நீங்கள் எந்த விதமான பயமும் பட வேண்டாம், நான் உங்களை ரட்சிக்கிறேன் என்று சொல்லுவதாக அது தோன்றுகிறது அந்த பாதுகையினுடைய ஒலியை பார்த்தால் என்று இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். தேவஸ்ய தானவரிபோ மணிபாதரக்ஷே பிரஸ்தான மங்களவிதோ பிரதிபன்னநாதாம் மாபைஷ்டவசாதவைதி ஸ்வயம் ஆலபந்தீம் ஜானே ஜெகத்ருதய ரக்ஷண தீட்சிதாம் துவாஹாம். தேவஸ்ய தானவரிபோகோ மணிபாதரக்ஷே என்று சொல்கிறார். அதாவது மணிபாதரக்ஷே என்னால் கல்லிழைத்த பாதுகை. அவன் எப்படி இருக்கிறான்னு கேட்டால், தானவரிபோகோ தேவஸ்ய, தானவரிப்பு அசுரர்களுக்கெல்லாம் அவன் விரோதியாய் இருக்கிறான், சத்ருவாய் இருக்கிறான், தேவர்களுக்கு வேண்டியவனாய் இருக்கிறான். அது ஏன் அப்படி? நியாயமாக பார்த்தால் அதுவும் தவறு என்று நாம் நினைப்போம். என்ன காரணம்? தேவானாம் தானவானாஞ்ச சாமானியம் அதிதெய்வதம் என்று ஒரு பிரமாணம் சொல்லுகிறது. தேவர்களுக்கும் தானவர்களுக்கும் பகவான் சமமானவன். அதாவது பகவான் என்கிறவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன். இன்னார் தனக்கு வேண்டியவர், இன்னார் தனக்கு வேண்டாதவர் என்று ஒருபோதும் நினைப்பதில்லை. நியாயமாக பார்த்தால் ஒரு அரசன் கூட அப்படித்தான் இருக்க வேண்டும். இப்பொழுது நமக்கு இன்னும் நன்றாக புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், நீதிபதி ஸ்தானத்திலே ஒருத்தர் அமர்ந்திருக்கிறார். 2 பேர் தங்கள் வழக்குகளை வாதம் செய்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது, அந்த நீதிபதியானவர் எப்படி இருக்க வேண்டும்? 2 பேருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு வேண்டியவராக இன்னொருத்தருக்கு வேண்டாதவராக இருந்தால் அவரால் எப்படி நீதியை வழங்க முடியும்? அதுபோலத்தான்
விளையாட்டுகளிலே கூட நடுவர்கள் என்று இருக்கிறார்கள். அந்த நடுவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இரண்டு விதமான, அதாவது இரண்டு பேர்கள் விளையாடுகிற பொழுது இரண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கிறவர் தான் நடுவர் என்று சொல்லுவார். அதுபோலத்தான் பகவான் எப்படிப்பட்டவன், தேவானாம் ஜானவானாம் செய்வ சாமானியம் அதிதெய்வத்தம், ஒத்தருக்கு ரெண்டு பேருக்கும் பொதுவானவன். அப்படி இருக்கிற பொழுது அவனை போய் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார் வேதாந்த தேசிகன் சொல்கிறார், என்ன தானவரி போஹோ, அசுரர்களுக்கு விரோதியான எம்பெருமான்னு சொல்கிறார். ஏன் அசுரர்களுக்கு விரோதி என்றால், அதாவது தேவர்கள் என்கிறவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தை கொடுக்கிறான் பகவான். இன்னென்ன காரியத்தை நீங்கள் செய்யுங்கள். அக்னி என்னால் அவன் நெருப்பை அதாவது கொளுத்த வேண்டும், வருணன் என்னால் மழை பொழிய வேணும். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஒரு காரியத்தை கொடுக்குறான். தானவர்களுக்கு அவர்களுக்கு என்று தனியாக சில காரியங்களை கொடுத்திருக்கிறான். ஆனால் இந்த தானவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், தங்களுக்கு இட்ட காரியத்தோடு நிற்காமல், தங்களுக்கு கொடுத்த இடத்தை மட்டும் வைத்து கொள்ளாமல் மற்றவர்களுடைய இடத்தையும் தாங்கள் ஆக்கிரமித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதாவது பகவானுடைய கட்டளையை தேவர்கள் பின்பற்றுகிறார்கள், இந்த தானவர்கள் பகவானுடைய கட்டளையை பின்பற்றுவதில்லை. அதனால்தான் பகவானுக்கு அவர்களிடத்திலே கோபம் ஏற்படுகிறது. இப்போது மகாபலி என்கிறவன் ஆர், அவன் ஒரு அசுரன். என்ன செய்தான், இந்திரனுடைய ராஜ்யத்தை அவன் பறித்து கொண்டான். அது அவன் செய்த தவறல்லவா, இப்பொழுது அவனை தண்டித்துத்தானே ஆக வேண்டும். நான் முன்னால் சொன்ன உதாரணத்தில் கூட நீதிபதி என்பவர் ரெண்டு பேருக்கும் பொதுவானவர் என்கிறது வாஸ்தவம்தான். ஆனால் தீர்ப்பு வழங்குகிற பொழுதோ யாரிடத்தில் நன்மை இருக்கிறதோ, யாரிடத்தில் நியாயம் இருக்கிறதோ அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கித்தானே ஆக வேண்டும். உடனே இவருக்கு சாதகமானவர் அவர் என்று சொல்லிவிடலாமா? சொல்லக்கூடாது. ஏன் அவருக்கு சாதகமான தீர்ப்பு வந்தது, நியாயம் அவரிடத்தில் இருக்கிறபடியினாலே என்று இப்படித்தானே சொல்லுகிறோம். அதுபோலத்தான் தேவர்கள் பகவானுடைய கட்டளையை பின்பற்றுகிறபடியினாலே அவர்களுக்கு பகவான் வேண்டியவனாகவும், இந்த கட்டளைகளை பின்பற்றாமல் தவிர்க்கிறபடியினாலே தானவர்கள் என்கிற அசுரர்களுக்கு அவன் விரோதியாகவும் இருக்கிறான். அதைத்தான் இங்கே நாம் கொள்ள வேண்டும். தானவரி போஹோ, அவன் என்ன பண்ணுகிறான், பகவான் புறப்படுகிறான். பிரஸ்தான மங்கள விதௌ பிரதிபன்னநாதாம், வெளியிலே புறப்படுகிறானே எம்பெருமான், பிரஸ்தானம். அப்படி புறப்படுகிற பொழுது மங்களகரமாக அந்த காரியத்தில் எழுந்துள்ள பொழுது சப்தம் எழுகிறது, அந்த பாதுகையிலிருந்து எழுகிறது. அந்த பாதுகையிலிருந்து எழக்கூடிய அந்த சப்தம் அது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், மாபைஷ்டவ சாதவைதி ஸ்வயம் ஆலபந்தீம், ஹே சாதவா, நல்லவர்களே, மாபைஷ்டா, பயப்படாதீர்கள், உங்களுக்கு ஒரு தீங்கும் வாராது என்று இதும் ஸ்வயமாலபந்தீம், அவர்கள் கேட்பதற்கு முன்னே தானே அந்த வார்த்தையை கொடுக்கிறதாம் அந்த பாதுகை. இப்படி ஜானே ஜெகத் திருத்தயரக்கண தீட்சிதாம் துவாம், அந்த பாதுகை என்கிறது எப்படிப்பட்டது, ஜெகத் திருத்தய ரக்கணம், மூணு உலகங்களையும் காப்பாற்றுவதிலே அது விரதம் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தீட்சம், தீட்சை என்னால் என்ன, காப்பாற்றுவதில் உறுதி கொண்டிருக்கிறது, விரதம் கொண்டிருக்கிறது. அதுதான் என்று ஜானே, நான் அறிகிறேன் என்று இப்படி சொல்ல, நான் நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார். மூணு லோகங்களையும் காப்பாற்றக்கூடியதாய் அந்த பாதுகை இருக்கிறபடியினாலே அது அசுரர்களுக்கு விரோதியாய் எம்பெருமான் புறப்படுகிற பொழுது சாதுக்களை பார்த்து உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது, நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்வது போலே இருப்பதாக நான் நினைக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அந்த பாதுகையினுடைய ஒலியை பற்றி தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 418வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், அந்த நல்லவர்களை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு ஆபத்து வாராது என்று சொல்லுவது மட்டுமல்ல, தீயவர்களை துரத்துவதற்கும் சில மந்திரங்களை உச்சாடனம் செய்ய வேண்டும். சில மந்திரங்களை சொன்னால் அது தீயவர்களை அருகிலே சேர்க்கவே ஒட்டாது. அப்படிப்பட்ட மந்திரங்களை உச்சாடனம் செய்வது போல இந்த பாதுகையினுடைய ஒலி இருக்கிறது என்று இந்த 418வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ஸ்வச்சந்த விப்ரமகதௌ மணிபாதுகே த்வம் பாதாரவிந்தமதிகம்ய பரஸ்ய பும்சஹ ஜாதஸ்வனா பிரதிபதம் ஜபசீவ சூக்தம் வித்ராவணம் கிமபி வைரிவரூதினீனாம். ஸ்வச்சந்த விப்ரமகதௌ, ஹே மணிபாதுகே, மணிபாதுகே என்னால் உயர்ந்த மாணிக்கங்கள் இழைக்கப்பட்ட பாதுகையே,
எம்பெருமான் ஸ்வச்சந்த விப்ரமகதவ் விப்ரமகதவ். ஸ்வச்சந்த விப்ரமம் என்னாலுன்னா எம்பெருமான் தன்னுடைய இஷ்டப்படி திரிகிறான். எங்கு போகணும் என்று நினைத்தாலும் அவன் எங்கும் போவதற்கு அவனை தடை செய்பவர்கள் யாரும் கிடையாது. அதனால் ஸ்வச்சந்த விப்ரமகதவ். அப்படி எம்பெருமான் தன்னுடைய விருப்பப்படி சில இடங்களுக்கு செல்லுகிற பொழுது, ஹே பாதுகையே, நீ என்ன பண்ணுகிறாய்? துவம் பாதாரவிந்தமதிகம்ய பரஸ்ய பும்சா பாதாரவிந்தமதிகம்ய. பரமாத்மாவான பகவானுடைய அந்த திருவடிகளை போய் நீ அடைகிறாய். பாதுகை எம்பெருமானுடைய திருவடிகளை அடைகிறது அல்லவா? அப்படி அடைகிற பொழுது என்ன ஆகிறது? ஜாதஸ்வனா பிரதிபதம். ஒவ்வொரு அடியிலேயும் அது என்ன ஆகிறது? ஒரு ஒலி எழுகிறது. பாதுகையிலிருந்து அந்த அடி வைத்து நடந்து செல்கிற பொழுது அதில் ஒலி எழுகிறது. அந்த ஒலி எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், சூக்தம் ஜபசீவா, ஏதோ ஒரு சூக்தத்தை சொல்லுவது போலே. அதாவது விரோதிகளை அழிப்பதற்கு என்று சில சிறு சூக்தங்கள் உண்டு. வேதத்திலே சில மந்திரங்கள் உண்டு. அந்த மந்திரங்களை ஜபிப்பது போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். எதற்காக என்னால் அது வைரி வரூதினீனாம் வித்ராவணம் கிமபி. இந்த வைரி வரூதினீனாம், அந்த சத்ரு சேனைகள் இருக்கிறாளோ இல்லையோ, அவர்களையெல்லாம் வித்ராவணம் துரத்துவதற்காக ஏதோ ஒரு மந்திரம் அதை சொல்லுவது போலே இருக்கிறது. அதாவது எம்பெருமான் இந்த பாதுகையை அடி வைத்து எழுந்தொழுகிற பொழுது அதிலிருந்து உண்டாகிற ஒலியினாலேயே அந்த விரோதிகளெல்லாம் தொலைந்து விடுகிறார்கள். என்ன ஒலியினாலேயே தொலைக்க முடியுமான்னா மந்திரத்தாலேயே அழிப்பது என்று உண்டு. அதைத்தான் இந்த பாதுகை பண்ணுகிறது. சூக்தங்களை ஜபிப்பது போல இருக்கிறது அதனுடைய ஒலி என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 419வது ஸ்லோகம். இந்த 419வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், இது மிக அழகான ஓசையை எழுப்புகிறது. இது எம்பெருமான் வெளியிலே புறப்படுகிற பொழுது அதற்கு என்று சில வாத்தியங்கள், திருச்சின்னம், சங்கு முதலானவெல்லாம் ஊதுவார்களாம். ஆனால் அதற்கு முன்னாலே இந்த பாதுகையினுடைய ஓசை வெளி வருகிறது என்றார். எல்லாவற்றுக்கும் காட்டிலும் முதல்ல, அதாவது எம்பெருமான் பாதுகையை சமர்ப்பித்து கொண்டு எழுந்தருளுகிற காலத்திலேயே இந்த ஒலி வந்து விடுகிறது. இவன் எழுழுகிறான் என்று தெரிந்து கொண்ட பிற்பாடு தானே மற்றவர்கள் மற்ற வாத்தியங்களை இசைக்க முடியும். எல்லாவற்றை காட்டிலும் முதல் ஓசை எது எம்பெருமான் எழுந்தருள்வதற்கு என்று கேட்டால் இந்த பாதுகையினுடைய ஓசைதான் என்கிற அர்த்தத்தை இந்த 419வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ரக்ஷார்த்தமாஸ்ரித ஜனஸ்ய சமுஜ்ஜிஹானே ரங்கேஸ்வரே சரதி சேஷபுஜங்கதல்பாத் நாதாஸ்தவ ஸ்ருதிசுகா மணிபாதரக்ஷே பிரஸ்தானசங்க நினதாத் பிரதமே பவந்தி. ஆஸ்ரித ஜனஸ்ய ரக்ஷார்த்தம் சமுஜ்ஜிஹானே ரங்கேஸ்வரே. ரங்கேஸ்வரன் ஸ்ரீரங்கநாதனாக இருக்கிற எம்பெருமான் அவன் என்ன பண்ணுகிறான்? ஆஸ்ரித ஜனஸ்ய ரக்ஷார்த்தம், தன்னுடைய அடியவர்களுடைய ரட்சணத்திற்காக, அடியவர்களெல்லாம் காப்பாற்ற வேணுமோ இல்லையோ, அதற்காக என்ன பண்ணுகிறான்? அவன் அங்கிருந்து படுக்கையிலிருந்து புறப்படுகிறான். அது எழுந்தொழுக சமுஜ்ஜிகானே. எங்கேருந்து எழுந்தொழுகிறான் என்னால் சேஷபுஜங்கதல்பாத். அந்த சேஷபுஜங்கம், சேஷன் என்னால் ஆதிசேஷன், புஜங்கம் என்னாலும் பாம்பு தான். சேஷன் என்கிற பாம்பு சேஷபுஜங்கம். அதிலிருந்து அந்த தல்பம், அது அரவணை, அதிலிருந்து எழுந்தருளுகிறான். அப்படி வெளியிலே எழுந்தருளுகிற பொழுது அப்படி சேஷபுஜங்க தல்பாத்து அவன் ஆசிரித ஜனஸ்ய சமுஜ்ஜிகானே, ஆசிரித ஜனஸ்ய ரக்ஷார்த்தம் சமுஜ்ஜிகானே. அந்த பாம்பு படுக்கையிலிருந்து அவன் வெளியிலே எழுந்து அப்படி வருகிற பொழுது என்ன ஆகிறது என்று கேட்டால், நாதா தவ நாதாஹா தவ ஸ்ருதி சுகா மணிபாதரக்ஷே. மிகவும் காதுக்கு இனிமையான உன்னுடைய நாதங்கள் எழுகிறது. அது நாதங்கள் என்னால் அந்த சமயத்தில் எழக்கூடிய நாதம் அவ்வளவு அழகாக இருக்குது. அது எப்படிப்பட்ட நாதம் என்னால் பிரஸ்தான சங்க நினதாத்து பிரதமே பவந்தி. அவன் புறப்படுவதற்கு முதலிலே ஊதப்படுகிற சங்கம் அல்லது திருச்சின்னம், அதற்கும் பிரதமே பவந்தி, முற்பட்டதாக இது இருக்கிறது. முதல்ல பாதுகையினுடைய ஓசை, அதற்கு பிறகுதான் மற்ற ஓசைகள் என்று சொல்லும்படியாக அப்படி எம்பெருமான் எழுந்தருள்வதை நமக்கு காட்டி கொடுக்கிறது இந்த பாதுகையினுடைய ஓசை என்று மிக அழகாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தருளினார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.